தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் இன்று காலை அடுத்தடுத்து பல இடங்களில் நடந்த செயின் பறிப்பு சம்பவங்களால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் புஷ்பகுமார். புஷ்பகுமார், விவரங்கள். இன்று தெலுங்கானா மாநில தலைநகர் ஹைதராபாத்தில் இன்று காலை சுமார் 7 மணிக்கு துவங்கி 9 மணி வரை தொடர்ந்து சங்கிலி பறிப்பு, செயின் பறிப்பு சம்பவங்கள் நடைபெற்றன. ஹைதராபாத்தில் உள்ள ராஜேந்திர நகரில் துவங்கி செகந்திராபாத் வரை சுமார் 13 கிலோமீட்டர் தொலைவிற்கு அரை மணி நேரத்திற்கு ஒன்று, 20 நிமிடத்திற்கு ஒன்று என்ற அடிப்படையில் தொடர்ந்து சங்கிலி பறிப்பு சம்பவங்கள் நடைபெற்றுள்ளன. இந்த சாலையில் சென்று கொண்டிருந்த பெண்கள் கழுத்தில் அணிந்திருந்த தங்கச் சங்கிலிகள் மற்றும் வீடுகளில் இருந்த பெண்கள் கழுத்தில் அணிந்திருந்த தங்க சங்கிலிகள் ஆகியவற்றை கொள்ளையர்கள் அபகரித்து சென்றுள்ளனர். மோட்டார் சைக்கிளில் 2 பேர் வந்த நிலையில் அவர்கள் ஒருவர் தங்கச்சங்கிலியை பறித்துக் கொண்டு தயாராக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிளில் ஏறி வேகமாக செல்லும் காட்சிகள் சிசிடிவி கேமராக்களில் பதிவாகி இருக்கின்றன. இது தொடர்பான புகார்கள் ராஜேந்திர நகர் துவங்கி செகந்திராபாத் வரை பல்வேறு காவல் நிலையங்களில் வழக்குப்பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இது பற்றி தொடர்ந்து புகார்கள் வந்ததால் போலீசார் எச்சரிக்கை அடைந்து 16 தனிப்படைகளை அமைத்து சங்கிலி பறிப்பில் ஈடுபட்ட கொள்ளையர்களை தீவிரமாக தேடும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். செகந்திராபாத் வரை ராஜேந்திர நகரில் துவங்கி செகந்திராபாத் வரை நடைபெற்ற செயின் பறிப்பு சம்பவங்கள் அங்கு நின்றுவிட்டதால் சங்கிலி பறிப்பில் ஈடுபட்டவர்கள் ரயிலில் ஏறி சென்றிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. எனவே சங்கிலி பறிப்பு சம்பவங்கள் நடைபெற்ற பகுதியில் செகந்திராபாத் ரயில் நிலையம் ஆகியவற்றில் பொருத்தப்பட்டிருக்கும் சிசிடிவி கேமரா பதிவுகளை கைப்பற்றி ஆய்வு செய்யும் பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். ஹைதராபாத் போன்ற ஒரு தலைநகர்ல தொடர்ச்சியாக, அதுவும் பட்ட பகல்ல இது போன்ற செயின் பறிப்பு சம்பவங்கள் என்பது மிக அதிர்ச்சிக்கூடிய ஒரு சம்பவங்கள். இது தொடர்பாக ஏதேனும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு யாரேனும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்களா புஷ்பராஜ்? ஹைதராபாத் நகரில் அவ்வப்போது ஆங்காங்கே இது போன்ற சம்பவங்கள் நடைபெறுவது இதுவரை வழக்கமாக இருந்து வந்துள்ளது. இது தொடர்பாக சங்கிலி பறிப்பு, செயின் பறிப்பு சம்பவங்கள் தொடர்பாக அவ்வப்போது சிலர் கைது செய்யப்படுவதும் வழக்கமாக இருந்து வருகிறது. ஆனால் இன்று இதுவரை இல்லாத வகையில் இன்று காலை 7 மணிக்கு துவங்கி 9 மணி வரை தொடர்ந்து நடைபெற்ற தொடர் செயின் பறிப்பு சம்பவங்களால் பொதுமக்கள் மட்டுமே அல்லாமல் போலீசாரும் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். அந்தந்த பகுதியில் நடைபெற்ற செயின் பறிப்பு சம்பவங்கள் தொடர்பாக அங்கங்கு உள்ள காவல் நிலையங்களில் தனித்தனியாக வழக்கு பதிவுகள் செய்யப்பட்டுள்ளன. மொத்தம் எத்தனை இடங்களில் செயின் பறிப்பு சம்பவங்கள் நடைபெற்றன, பொதுமக்கள் இழந்த தங்கச்சங்கிலிகளின் மதிப்பு என்ன என்பதை ஆய்வு செய்யும் பணியில், கணக்கிடும் பணியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இதற்காக போலீஸ் அதிகாரிகள் 16 தனிப்படைகளை அமைத்து செயின் பறிப்பில் ஈடுபட்ட கொள்ளையர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த நிலையில் இது ஒரே கும்பல் என்று திட்டமிட்டு இந்த செயின் பறிப்பில் ஈடுபட்டதை போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். நன்றி புஷ்பராஜ், விரிவான விவரங்களுக்கு. சென்னை